நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கறதே இல்லை. ஆனா நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுறோன்றத அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்பைரிங் ரியல் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு அப்பா தன்னுடைய 3.5 வயசு குழந்தைய அப்பப்போ பைக்ல ரவுண்ட்ஸ் கூட்டு போவாரு. அப்படி எதர்ச்சியா ஒரு நாள் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பள்ளி மாணவன் வந்து என்னைய வந்து இந்த ஸ்கூல்ல இறக்கி விட்டுருக்கேன்னு சொல்லி லிஃப்ட் கேட்கிறாரு. இவரும் பைக்ல ஏத்திட்டு எப்படி படிச்சிட்டு இருக்க என்ன ஏதுன்னு பேசிட்டு அவங்க வந்து போறாங்க. ஸ்கூல் வந்துருது. சரி நல்லபடியா படிடா தம்பி அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வச்சுட்டு இவர் போறாரு. இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த அந்த குழந்தை அந்த அப்பாவை பார்த்து கேட்குது, அப்பா ஏன் அந்த அண்ணா நம்ம பைக்ல வந்தாங்க? அது பாருங்க எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து கவனிச்சிருக்கு. என்னமோ நடக்குது. அப்பா வந்து அந்த பைக்ல அந்த அண்ணாவை ஏத்துறாங்க. ஏன் என்ன பேசிக்கிட்டாங்க, இறக்கி விடுறாங்க, அந்த அண்ணாவும் போறாங்க. இது எல்லாமே கவனிச்சிட்டு இருந்த குழந்தை இந்த கொஸ்டினா வைக்குது. ஸோ அந்த அப்பா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தங்கம், அந்த அண்ணா கிட்ட சைக்கிள் இல்லை. அந்த அண்ணா இவ்வளவு தூரம் நடந்து வந்து தான் ஸ்கூலுக்கு வரணும். அவருக்கு கால் வலிக்கும், இல்லைன்னா அவருக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். நமக்கு இறைவன் இந்த பைக்கை கொடுத்துருக்குறான். நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீயும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு ஹெல்ப் பண்ணு. வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அந்த அட்வைஸை அவர் கொடுக்குறாரு. இந்த இன்சிடென்ட்டை என்கிட்ட சொன்ன அந்த நண்பர், என் குழந்தை பெருசா ரியாக்ட் பண்ணலையே, சரிப்பான்னு சொல்லி முடிச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல அவளுடைய ஆழமான மனசுல ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த காமிச்சிட்டீங்க. கண்டிப்பா அவளுடைய வாழ்க்கையில அது எதிரொலிக்கும், நீங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 6-7 மாசம் இருக்கும். நேத்து அந்த குழந்தை வந்து அந்த தாய்கிட்ட போய் சொல்லியிருக்கான், நான் வளர்ந்து பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் நானும் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல. குழந்தைங்க நம்ம பேச்சை விட நம்மளுடைய செயல்பாடை தான் ரொம்ப கவனிக்கிறாங்க. செயல்பாட்டின் வழியாக ஒரு அட்வைஸை கொடுக்குறப்போ அது கண்டிப்பா அவங்களுடைய மனசுல ஈஸியா போய் சேர்ந்துரும். தேடி தேடி போய் ஒரு சைல்டு சைக்காலஜியை படிக்கிறதை விட ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட், சுய முன்னேற்றம், சுய ஒழுக்கம் இதை பத்தி படிக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாம வாழ்ந்துக்க அப்படிப்போ அவங்க பார்த்து வளரட்டும். இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று